Audio Jungle. చిదంబరం నటరాజస్వామి టెంపుల్ దర్శనం అయిన వెంటనే మేము వెళ్ళిన ప్లేస్ వచ్చి పిచ్చవరం మ్యాంగ్రోవ్ ఫారెస్ట్. ఇంకే 2 అవర్స్ వెయిటింగ్ టైం ఉంది కాబట్టి మేము లంచ్ చేసుకుందామని పక్కనే ఉన్న షిఎం హోటల్కి వెళ్ళాము. ఇక్కడ టోటల్గా సీ ఫుడ్స్ ఇక్కడ మీకు దొరుకుతాయి. ముఖ్యంగా నెత్తిలి ఫ్రై మరియు ప్రాన్స్ తావా ఫ్రైని టేస్ట్ చేయండి, చాలా బాగుంటుంది. మోస్ట్ ఫ్రెండ్లీ బడ్జెట్ హోటల్. మేము మొత్తం 6 వెళ్ళాము. 6 మీద బిల్ వచ్చి 1300 రూపీస్. ప్రాన్స్, నెత్తిలి, మీల్స్, సీ ఫుడ్ స్టార్ట్స్ అన్ని పర్మిషన్ అడిగితే కిచెన్లో కూడా వాళ్ళు అలో చేసి వాళ్ళు ఎలాగ చేస్తున్నారనే వీడియో కూడా మేము ఈ వీడియోలో పెడుతున్నాం. వన్స్ మీరు పిచ్చవరం మ్యాంగ్రోవ్ పార్క్ రీచ్ చేస్తే ఈ హోటల్ని ఖచ్చితంగా విజిట్ చేయండి. కానీ ఏదైనా సీ ఫుడ్ ఆర్డర్ ఇవ్వాలంటే ఫిష్ ఐటెంలో వాళ్ళు చెప్తే వాళ్ళు ఫిష్లు తెచ్చి మీకు ఎక్స్ప్లెయిన్ చేస్తారు. వెరైటీ ఆఫ్ ఫిషెస్ పేర్లు, మీకు ఏది కావాలో అది ఫ్రై, తావా ఫ్రై మీకు ఎలా కావాలంటే అలాగ చేసిస్తారు. మాకు చూపించిన వెంటనే మీకు నచ్చినది ఫ్రాన్స్ మరియు నెత్తిలి ఫ్రై, ఈ రెండు మేము తావా ఫ్రై చెప్పాం ఆర్డర్. భోజనం అయినాక మేము బయటికి వెళ్ళగానే మాకు కనిపించినాయి ఎండి చేప. దాంట్లో కూడా వెరైటీస్ మీకు వీడియోస్లో ఎక్స్ప్లెయిన్ చేశారు. ఆ ఎండి చేపల్ని ఎలా వండుకోవాలో కూడా ప్రాసెస్ కూడా మీకు ఈ వీడియోలో ఎక్స్ప్లెయిన్ చేశారు. இது வந்து கிங் ஃபிஷ்ஷு, நெத்திலி ஃபிஷ்ஷு, சங்கரா. இது கிங் ஃபிஷ்ஷு, இது சங்கரா ஃபிஷ்ஷு, கிராஃபு. இது வந்து பாறை ஃபிஷ்ஷு, கொடுவா, கறி ஃபிஷ்ஷு, இது ஓரா ஃபிஷ்ஷு, கறி ஃபிஷ்ஷு, மடவ ஃபிஷ் ஸ்லைஸு, மத்தி ஃபிஷ்ஷு, காணகத்த ஃபிஷ்ஷு, மடவ ஃபிஷ்ஷு. ಚೆನ್ನಾಗಿ ಯಾರ ನೆತ್ತಿಲಿ ஃபிஷ் வறுக்குறீங்களே சேம் அதே தான் சேம் அப்படி செமி கிரேவி கார்லிக் ஜிஞ்சர் கார்லிக் சில்லி பவுடர் இது சால்ட் பெப்பர் பவுடர் இன தனியா பவுடர் இது மிக்ஸ் பண்ணிட்டு தவால போடுங்க. அப்படி செமி கிரேவி வேணும்னா ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் பேஸ்ட் பவுடர், சில்லி பவுடர், சால்ட்டு போட்டு நல்லா செமி கிரேவி மாதிரி செஞ்சுட்டு இது லாஸ்ட்டாக போட்டு இது ஃப்ரை பண்ணிக்கலாம். ரசம் சாம்பாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது அங்கே இது சேம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் புளி கொஞ்சமா புளி ஊற்றி அதுக்கப்புறம் வந்து குழம்பு தூள் இருக்குல்ல நீங்க மிக்ஸ் பண்ணிங்க கொஞ்சம், அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்புறமா லாஸ்டா கருவாடு போடணும். கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காய் வெஜிடபிள் கத்திரிக்காய் போட்டீங்கன்னா லாஸ்டா கருவாடு ஃபிங்கரும் போடணும். கத்திரிக்காய் கருவாடு வந்து லாஸ்டா போடணும். நல்லா கொதிச்ச பிறகு லாஸ்டா போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். அப்பதான் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். இது வந்து நெத்திலி ஃப்ரை வந்துட்டு நெத்திலி ஃப்ரைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபிஷ் வெரைட்டி. ஸோ இதை நாங்கள் எப்படி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நாங்கள் ஹோம்மேட் மசாலா ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அந்த ஹோம்மேட் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காரப்பொடி இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்துட்டு ரொம்ப சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தவாவில் வந்து போடுவோம். ஸோ போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் தான். இது ரொம்ப வந்துட்டு இதோட ஸ்கின் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். அதனால வந்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை. ஒரு 5 or 10 மினிட்ஸ்லேயே இந்த டிஷ் வந்து ரெடி ஆயிடும்.